மிக்ஸ் அண்ட் மேட்ச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய மிக்ஸ் அண்ட் மேட்சில் அமெரிக்க நிலவரங்களும் பிரித்தானிய நிலவரங்களும் காத்திருக்கின்றன. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். பிரித்தானியர்கள் உட்பட்ட ஐரோப்பிய மக்கள் நேற்று இரவு சூரிய கிரகணத்தை பல வருட காலத்திற்கு பின்னர் கண்ட நிலையில் இவ்வாறான ஒரு கிரகணத்தை மீண்டும் விரைவில் காண முடியாது என்ற யதார்த்தத்துடன் இந்த சூரிய கிரகணத்துக்கு விடை கொடுத்துள்ளனர். பிரித்தானியாவிலும் பிரான்சிலும் இந்த கிரகணம் அவதானிக்கப்பட்ட போதிலும் ஸ்பெயினில் முழுமையான ஒரு கிரகணமாக அவதானிக்கப்பட்டது. பிரான்சில் ஏறக்குறைய 90% மேற்பட்ட கிரகண நிலை அவதானிக்கப்பட்டது. அதே போல பிரித்தானியாவிலும் அவதானிக்கப்பட்டது. இவ்வாறாக கிரகணம் எல்லாம் கடந்த பின்னர் இன்று பிரித்தானியாவில் இடம்பெறும் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அதிகமான உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தேர்தல் களத்தில் 2 வேட்பாளர்கள் தான் பிரபலமாக இருக்கின்றார்கள். ஒருவர் குடியேற்ற எதிர்ப்பு கட்சியான ரிஃபார்ம் யூகேயின் தலைவர் நைஜல் ஃபராஜ், மற்றவர் இன்னொரு வகையில் பிரபலமானவர், அவர் நையாண்டித்தனமான வேட்பாளராக கருதப்படும் கவுண்ட் பின்ஃபேஸ். தலையில் குப்பை தொட்டியை அணிந்திருக்கும் இந்த விசித்திரமான வேட்பாளரான கவுண்ட் பின்ஃபேஸ், அவர் இந்த அடைமொழியை கொண்டிருந்தாலும் அவரது உண்மையான பேர் ஜொனாதன் டேவிட் ஹார்வி. அவர் பிரித்தானிய தேர்தல் களங்களுக்கு புதியவர் அல்ல. 2017 முதல் அவர் பிரித்தானிய தேர்தல் களங்களில் போட்டியிடுகின்றார். ஆனால் அபத்தமான பரப்புரைகள், அபத்தமான கோரிக்கைகள் எல்லாம் அவரது அடையாளங்களாக இருக்கின்றது. ஒரு வெள்ளி நிறமான குப்பை தொட்டியை தலையில் அணிந்திருப்பார், ஒரு கருப்பு நிற அங்கி போட்டிருப்பார். விண்வெளி மனிதரின் தோற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த விசித்திரமான வேட்பாளரின் அரசியல் பரப்புரைகள் அபத்தமானவையாக தோன்றினாலும் அவை உண்மையான அரசியல் விவாதங்களை நையாண்டி செய்யும் ஒரு பாங்கில் இருப்பதால் அவரையும் இந்த தேர்தல் களத்தில் வேட்பாளர்களும் வாக்காளர்களும் உற்றுநோக்கத்தான் செய்வார்கள். அவரது கோரிக்கைகள் இல்லைன்றால் தேர்தல் வாக்குறுதிகள் அபத்தமானவை. லண்டனில் உள்ள தொடர்ந்து வழித்தடங்களுக்கு பிரபலங்களின் பெயர்களை சூட்டிக்கொள்வது, பிரித்து இணைக்கக்கூடிய தளவாடங்களுக்கு பிரித்தானியாவில் தடை விதித்து கொள்வது உட்பட வேண்டுமென்றே சில அபத்தமான சட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது போன்ற முன்மொழிவுகளெல்லாம் இவர் தனது பரப்புரைகளில் முன்வைப்பார். 2017 லண்டனின் அக்ஸ்பிரிட்ஜ் மற்றும் சவுத் ரைஸ்லிப் தொகுதியில் அப்போதைய பிரதமர் வேட்பாளரான போரிஸ் ஜான்சனுக்கு எதிராக போட்டியிட்டு பிரபலமான பின்னர் இன்று வரை அவர் முக்கியமான தேர்தல்களில் எல்லாம் தலை காட்டுவார். அந்த வகையில் இன்று தென்கிழக்கு இங்கிலாந்தின் கிளெக்டோன் தொகுதியில் இடம்பெற்று வரும் இந்த பதியப்பட்டு வரும்போது வாக்களிப்பு இடம்பெற்று வருகின்றது. இன்று இரவுதான் வாக்களிப்பு முடிவடையும். இந்த அசாதாரணமான தேர்தல் களத்தில் சாதனை எண்ணிக்கையாக நைஜல் ஃபராஜ் மற்றும் கவுண்ட் பின்ஃபேஸ் ஆகியோருடன் 34 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஆனால் அவர்களில் அநேகமானோர் சுயேட்சைகள், அதிகம் அறியப்படாத வேட்பாளர்கள், அதாவது துக்கடா வேட்பாளர்கள். இவற்றில் 2 வேட்பாளர்கள் தான் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பிரபலமானவர்கள். இன்றைய இந்த தேர்தலில் குடியேறிகளை கடுமையாக எதிர்க்கும் நைஜல் ஃபராஜ் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஏனென்றால் அவரது தொகுதி தான் இது. கடந்த மாதம்தான் அவர் இந்த தொகுதியில் இருந்து பதவி விலகி இருந்தார். மீண்டும் அவர் இப்போது போட்டியிடுகின்றார். ஏன் தான் பதவி விலகினாரோ தெரியவில்லை. இன்று இந்த தேர்தல் இந்த தொகுதியில் இடம்பெறுவதற்கும் நைஜல் ஃபராஜ் தான் முக்கியமான காரணம். கடந்த 2024 ஜூலையில் இடம்பெற்ற தேர்தலில் அவர்தான் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார், எம்பியாக மாறியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலின் போது, அதாவது அப்போது இடம்பெற்ற அந்த தேர்தலின் போது அமெரிக்காவின் பிரபலமான கிரிப்டோ கரன்சி கோடீஸ்வரரான கிறிஸ்டோபர் ஹார்போனிடமிருந்து நைஜல் ஃபராஜ் 5 மில்லியன் பவுண்ட்ஸை நன்கொடையாக பெற்றதாக கூறப்பட்டது. இந்த நன்கொடை சட்டவிரோதமானது என்பதால் இது குறித்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் நெறிமுறை கண்காணிப்பு அமைப்பு விசாரணைகளை ஆரம்பித்த உடனேயே ஜூலை 7 அன்று நைஜல் ஃபராஜ் பதவி விலகியிருந்தார். மீண்டும் தான் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் ஆதரவை நிரூபித்து எம்பி ஆவேன் என அவர் கூறியிருந்தார். இதனால் உடனடியாகவே இந்த தேர்தலில் பாரம்பரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய தொழிற்கட்சி, அதாவது ஆளுங்கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சி, எதிர்கட்சி, லிபரல் டெமோக்ராட்ஸ் உட்பட்ட முக்கியமான கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்ததால் இப்போது இன்று 62 வயதான நைஜல் ஃபராஜ் தலைமையில் ஒரு
பரப்புரை குழு வேலை செய்தாலும் குப்பை தொட்டியை அணிந்திருக்கும் விசித்திரமான வேட்பாளரான கவுண்ட் வின்பேஸ் உட்பட்ட பல குட்டி வேட்பாளர்களை நைஜல் ஃபராஜ் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வந்திருக்கின்றது. பிரெக்சிட் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா பிரிந்த பின்னர் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. அவர்களின் மீது தனது கவனத்தை திருப்பிய நைஜல் ஃபராஜ் இவ்வாறான குடியேறிகளின் வருகையை பிரித்தானியா மீதான ஒரு படையெடுப்பு எனவும் சர்ச்சைக்குரிய வகையில் வர்ணித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று இடம்பெறும் இந்த இடைத்தேர்தலை ஒரு பெரிய அரசியல் போராக குடியேறிகளை மையப்படுத்தி நைஜல் ஃபராஜ் மாற்ற விரும்பினார். ஆனால் அவரது அந்த திட்டத்தை அறிந்து கொண்ட முக்கியமான பாரம்பரிய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்ததால் ஃபராஜின் இந்த எண்ணம் புஸ்வானமாக மாறியது. இப்போது அவர் கவுண்ட் வின்பேஸ் என்ற விசித்திரமான வேட்பாளர்கள் மீதே கவனம் குவிந்துள்ளது. இது ஒரு வகையில் ஃபராஜிற்கு பாதகமான நிலை. அவரும் கேலிக்கு உள்ளாக்கப்படுகின்றார். ஏனென்றால் அவருக்கு எதிராக நிற்கும் முக்கியமான வேட்பாளர் விசித்திரமான வேட்பாளர். என்றாலும் இன்றைய தேர்தலில் நைஜல் ஃபராஜ் தான் வெற்றி பெறுவார் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆனால் கவுண்ட் வின்பேஸின் வாக்கு எண்ணிக்கையும் கூர்ந்து கவனிக்கப்படும். தன்னை விண்மீன் மண்டலங்களுக்கு இடையேயான ஒரு போர் வீரர் என காட்டிக்கொள்ளும் இந்த விசித்திரமான வேட்பாளரின் வாக்குறுதிகள் ஏற்கனவே நான் கூறியது போல விசித்திரமானவை. இப்போது இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்று எம்பியாக வந்தால் பாடகியான அடலை தேசியமயமாக்கி கொள்வேன் என கூறுகிறார். அத்துடன் தொழிற்கட்சியின் 24ஆம் ஆண்டு திட்டத்தை கொண்டு ஒவ்வொரு சாலை குழிகளையும், அதாவது வீதிகளில் உள்ள குழிகளையும் நிரப்பிக்கொள்வேன் என்பதாகவும் அவர் கூறிக்கொள்கிறார். இந்த தேர்தலில் ஃபராஜ் ஒருவேளை தோற்றால், அப்படி அநேகமாக நடக்காது, எனினும் அவ்வாறு ஒருவேளை நடந்தால் அது ஃபராஜின் அரசியல் வாழ்க்கைக்கு முற்றிலும் அபத்தமான ஒரு வேடிக்கையான முடிவை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல இன்றைய தேர்தலில் ஃபராஜ் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டாலும் அவரது பதவி விலகலால் இடைநிறுத்தப்பட்ட நன்கொடைகள் மீதான நாடாளுமன்ற விசாரணை மீண்டும் தொடங்கும். இந்த விசாரணைகளில் இவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அவர் மீண்டும் தனது பதவியை இழப்பார். மீண்டும் இந்த கிழக்கு தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வரும் என்பதால் இன்றைய தேர்தலில் நைஜல் ஃபராஜ் எதனை சாதிக்கப் போகின்றார் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். அடுத்து அமெரிக்க நிலவரங்களை எதிர்நோக்கி கொண்டால், கடந்த மாதம் துருக்கியிலிருந்து ட்ரம்ப் பயணித்த போது செய்யப்பட்ட விமான மாற்றங்கள் தொடர் அதிர்வுகளையும் சர்ச்சைகளையும் பின்னணி கதைகளையும் தொடர்ந்தும் பிரசித்த வண்ணமே இருக்கின்றன. ஈரான் தனது ஏர்ஃபோர்ஸ் 1 அடிக்கும் என்ற அச்சத்தில் அவர் துருக்கியிலிருந்து தனது உதவியாளர்கள் 3 மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸெட் ஆகியோருடன் அங்காராவிலிருந்து C-32 ரக விமானத்தில் பிரித்தானியாவுக்கு பயணித்திருந்தார். ஏர்ஃபோர்ஸ் 1ம் அதே நேரத்தில் சென்றிருந்தது. எல்லோரும் ஏர்ஃபோர்ஸ் 1ல் தான் ட்ரம்ப் பயணிக்கின்றார் என நினைத்திருக்க அவர் இரகசியமாக C-32 விமானத்தில் சென்ற விடயமெல்லாம் ஏற்கனவே மிக்ஸ் அண்ட் மேட்ச் தந்த விடயங்கள் தான். ஆனால் ஏர்ஃபோர்ஸ் 1 வெறுமையாக செல்லவில்லை. ட்ரம்பின் பல அமைச்சரவை உறுப்பினர்கள் அதே ஏர்ஃபோர்ஸ் 1ல் பயணித்திருக்கின்றனர். ஈரான் இந்த விமானத்தை தாக்கும் மேன்பேட் ஏவுகணை ஒன்று அதனை அடிக்கும் என்ற உளவுத்துறை தகவல்கள் இருந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் அதில் பயணிக்கவில்லை. ஆனால் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, நிதியமைச்சர் ஸ்காட் பென்சன், துணை தலைமை பணியாளர் ஸ்டீவன் மில்லர் ஆகியோர் அதே ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் பயணித்ததால் ட்ரம்பின் உயிர்தான் பெரிசா, இவர்களின் உயிர் என்ன குறைச்சலா என்ற புதிய சர்ச்சை வந்துள்ளது. ஏனென்றால் இந்த விமானம் உண்மையில் ஈரானால் அடிக்கப்படும் அபாயத்தை கொண்டிருந்தால் அந்த அபாயத்தை ஏன் இவர்கள் மார்க்கோ ரூபியோ, ஸ்காட் பென்சன் ஆகியோர் எதிர்நோக்க வேண்டும்? அப்படியானால் அவர்கள் இறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டனவா என்றதெல்லாம் புதிய சர்ச்சையாக வந்திருக்கிறது. உண்மைதான், உண்மையில் இந்த விமானத்திற்கு ஒரு ஆபத்து இருந்தால் அந்த விமானம் வெறுமையாக பறந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த விமானம் இடைநிறுத்தப்பட்டு கொண்டு, ஆனால் அந்த விமானம் பறந்திருக்கின்றது. அதில் முக்கியமான அமைச்சர்கள் பயணித்திருக்கின்றார்கள், ஊடகர்கள் பயணித்திருக்கின்றார்கள். ஆனால் ட்ரம்ப் மாத்திரம் உயிர் பாதுகாப்பு கருதி விமானத்தை மாறியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க அரசியலமைப்பின்படி அரசு தலைவர் அடுத்தபடியாக முக்கியமான இடத்தில் இருப்பவர்களாக இந்த வெளியுறவு இராஜாங்க செயலாளர், வெளியுறவு அமைச்சர் ஆகியோர் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆகிய அவர்களுக்கும் உயிர் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பது ஒரு விடயம். இப்போது இந்த சர்ச்சைகளை எல்லாம் வெள்ளை மாளிகை மறைத்தது. ஊடகங்களுக்கு அது செய்திகளை வெளியிடவில்லை. ட்ரம்ப் இவ்வாறு பாதுகாப்பு காரணமாக விமானத்தை மாற்றினாலும் அதனை உண்மையில் மக்களுக்கு வெள்ளை மாளிகை அறிவித்திருக்க வேண்டும் என்ற சர்ச்சைகள் எல்லாம் வந்த நிலையில் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர், அதாவது ஊடக பொறுப்பாளர் கரோலின் லிவிட் ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகுகின்றார். இந்த பதவி விலகலுக்கு தனிப்பட்ட காரணங்கள் கூறப்படுகின்றன. அண்மையில் தான் அவர் மகப்பேற்று விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பியிருந்தார். ஆகவே தற்போது தனது
குடும்பத்தை கவனிப்பதற்காக இந்த பணியிலிருந்து விலகுவதாக அவர் கூறுகிறார். அவ்வாறாயின் அவர் பதவி விலகுவது உண்மையில் தனிப்பட்ட காரணங்கள் தானா, அல்லது ட்ரம்பின் இந்த விமான மாற்றத்தை அமெரிக்க மக்களுக்கு மறைத்தார், இல்லை என்றால் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பூரணப்படுத்தப்பட்டு ட்ரம்பும் அந்த அச்ச நிலையெல்லாம் மீறி பயணித்து அமெரிக்காவுக்கு சென்ற பின்னர் இந்த விவரங்களை மக்களுக்கு அறிவித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் பகிரங்கப்படுத்தியிருக்க வேண்டும் என்ற விமர்சனங்கள் வெள்ளை மாளிகை மீது உள்ள நிலைதான் சோலி எதற்கென வெள்ளை மாளிகையின் ஊடக பொறுப்பாளர் பதவி விலகுவது போல இருக்கின்றது. ஆனால் கரோலின் லிவிட்டின் இடத்திற்கு யார் புதிதாக வருவார் என்பது குறித்து ட்ரம்ப் ஒன்றும் குறிப்பிடவில்லை. ஆனால் கரோலின் லிவிட் பதவி விலகுவதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவருக்கு தனிப்பட்ட வாழ்வில் தனது பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிக்க இந்த பதவி விலகல் தேவையாக இருப்பதால் தான் புரிந்து கொள்வதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகையால் சிக்கல் எதற்கென கரோலின் லிவிட் இந்த நேரம் பார்த்து ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து அதுவும் ஊடகத்துறையிலிருந்து நழுவிக்கொள்கின்றாரா என்பது ஒரு முக்கியமான சுவாரஸ்யத்துக்குரிய விடயம்தான். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.